அனைவருக்கும் வணக்கம். மூட்டு வலி இருந்தாலே வயது வரம்பு இல்லாமல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு முடிவாகி இருந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருந்த மாதிரியே வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸ் மூலமாகவும் கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னு நம்ம கிளினிக்கில் யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4 மில்லியன்ஸ் வியூ தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நம்ம கிளினிக்கோட வீடியோ தான் வரும். இது நம்ம கிளினிக்கோட அஃபீஷியலான சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் மூட்டு வலிக்கான ஒரு ஸ்பெஷலான பிளட் மசாஜ் பற்றி, பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் மூட்டு வலிக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக அமைஞ்சிருது அப்படின்ற தகவல் பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக எந்த விதமான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே பிரிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா மூட்டு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னா வாத நோயாளிகள், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுவும் இன்னைக்கு பொதுவாக நிறைய பேருக்கு வாதம் மூட்டில் மட்டும் இறங்கிட்டு இந்த மாதிரி மூட்டு வாதத்தினால வலிகள் அதிகமாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த போன்ஸ்குள்ளே கேஸஸ் அக்யூமுலேட் ஆகிட்டு வந்து காலில் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பேஷண்ட்டால் காலை நீட்டி கூட மடக்க முடியாது. பொதுவாக இது பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு மட்டும் வீங்கிக்கும். அதனால் பேஷண்ட்டுக்கு சுத்தமாக காலை ஊனி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் மூட்டு வலி பார்த்திங்கன்னா நீருடைய தேக்கத்தினால் வரக்கூடிய மூட்டு வலி. நீர் வந்து மூட்டுக்குள்ளே அக்யூமுலேட் ஆகிட்டு சரியாக உடம்பு விட்டு நீர் பிரியாமல் அதனால் வலிகள், குத்தல் வலிகள் அந்த மூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் மூட்டு வலியும் நிறைய, அதுவும் கர்ப்பப்பை எடுத்த நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த மூட்டு வலி பார்த்திங்கன்னா வேரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு சிலந்தி சம்பந்தப்பட்ட வலி. காலுடைய முட்டிக்கு பின்னாடி கெண்டைக்கால் சதையில், தொடையில் அவங்களுக்கு நல்ல நரம்புகள் பின்னி புடைச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் வராமல் மூட்டு வலி ஏற்பட்டுரும். அடுத்த டைப் ஆஃப் மூட்டு வலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாக பிபி, சர்க்கரைக்கு உடனே மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் நம் நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல பிபி ரைஸ் ஆகுதுனால என்ன அர்த்தம்? பிளட்டுடைய திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணி அது ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ணுறதுக்காக தான் ரைஸ் ஆகும். அந்த கழிவுகளை குடலுக்கு தள்ளுவதற்காக தான் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணும். நம்ம டேப்லெட் போட்டு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்துடும், அப்படி வந்துடும்னு அதை கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகிடும்? ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் மூட்டுகளுக்கு போக முடியாமல் அதனால் மூட்டெலும்பு தேய்மானமோ, உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுக்கல்ல தேய்மானம், உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகிறது, இது போன்ற எல்லா விதமான டேமேஜஸும் ஏற்படும். இதுதான் 4th டைப். ஓகே, இப்போ இந்த 4 வகையான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இதற்கான ஒரு பொதுவான பாதை, தீர்வு பாதைகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, மூட்டுகளுக்கான கண்ட்ரோல் மையம் யாருன்னு பார்த்தா நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், கிட்னிஸ் தான். நம்முடைய சிறுநீரகங்களை நம்ம சரியாக இயங்க வச்சுட்டோன்னா மூட்டுகளுடைய நல்ல ஒரு செயல்பாட்டுக்கான வழிவகைகளை நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும். சரி, அப்போ சிறுநீரகங்களை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி மூட்டு பிரச்சனை இருக்கவங்களுடைய கால்களை இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடு கம்மியாக இருக்கும். ஒரு கால் ஏத்தியமாகவும் ஒரு கால் இறக்கமாகவும் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புடைய லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ் தான் ஒரு வலியாகவோ நோயாகவோ மாறும். ஸோ அப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பேஷண்ட்டுடைய கால்களை நேராக வச்சிடணும். வச்சுட்டு எந்த கால் உயரமாக இருக்கோ அந்த காலை கிளாக் வைஸில் நம்ம எப்படி டோரில், கதவில் சாவியை பூட்டுவோம் அந்த மாதிரி நம்ம அந்த இறக்கத்தை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு 3 தடவை நம்ம கிளாக் வைஸில் கிட்னி பாயிண்ட், நம்ம இப்போ காட்டுறதா கிட்னி பாயிண்ட்டு, இதில் வச்சு நம்ம ஒரு 3 தடவை அதை வந்து நம்ம கம்மி பண்ணோன்னா இப்போ நீங்கள் அளந்து பார்க்கலாம், பேஷண்ட்டோட கால் சரிசமானமாக ஆகிடும். ஸோ இந்த இதை நம்ம சோலார் பிளக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல சோலார் பிளக்ஸஸ் பேலன்ஸாக இருந்தாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்க்க முடியும். ஓகே, அடுத்த அறிகுறி நம்ம எப்படி வந்து பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னா, பேஷண்ட்டுடைய நாக்கில் கண்ணாடி மாதிரி நம்ம பார்க்க முடியும். அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் அந்த சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் இந்த
ஃபோட்டோ பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு அதிகமான ஒரு முடக்குவாதத்தினால மூட்டு வலி இருக்குது. அவங்களுக்கு டங்கில் இப்போ நீங்கள் அந்த மேப் பார்க்கலாம். இதுதான் சிறுநீரக பகுதி. நீங்கள் அவங்க நாக்கில் நீங்கள் அதே பாயிண்ட் பார்க்கலாம். அப்படியே நீல கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இது போல் இந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அந்த கிட்னி பாயிண்ட்ஸில் ஒன்று லைட்டான ஸ்வெல்லிங் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும், இல்லைன்னா ரெட் கலரில் டாட்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்கும். ஸோ அப்போ நாளடைவில் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற ஒரு 2 மாதத்துக்குள்ள நம்ம நாக்கை மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த மூட்டுக்கான ஒரு மெயினான ஸ்விட்ச் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எப்படி ஒரு மிக்சியில் ஒரு ரெட் கலர் ஸ்விட்ச் இருக்க மாதிரி நம்ம உடம்புல ஷோல்டர்ஸ் தான் இந்த முட்டிக்கான பிளட்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த ஷோல்டரில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸ் காரணமாக போதுமான ரத்த ஓட்டம் முட்டுகளுக்கு போகவே போகாது. அது வருடக்கணக்காக தொடரும் போது தான் மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமாகும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். பேஷண்ட்டுடைய 2 ஷோல்டர்லையும் நம்ம கப்பிங் பண்ணி இந்த கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்திருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, கப்பிங் கப்ஸ் அப்படின்றது ஜென்ரல் மசாஜிங் கப்ஸு. நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணால் தாராளமாக உங்களுக்கு வீட்டுக்கே அது இது டெலிவரி கிடைக்கும். அப்படி அதை வாங்க முடியாதவங்க இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அகல் விளக்க ஷோல்டர் மேலே வச்சுட்டு அதில் அந்த சின்னதாக கற்பூரம் கொஞ்சமாக வச்சு ஏற்றிடணும். அப்போ ஒரு சின்ன டம்ளர் போட்டு நீங்கள் கப்புன்னு ப்ரெஷர் போட்டுட்டிங்கன்னா கற்பூரம் உடனே ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் பிடிச்சிடும். நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி பேஷண்ட்டுடைய ஷோல்டரில் நீங்கள் இந்த ரத்தம் அந்த கெட்ட ரத்தத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கான ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கால்களில் வலி குறையிறதை நீங்கள் உடனே நோட்டீஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து மூட்டு வலிக்கான முக்கியமான புள்ளி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், கிட்னி பாயிண்ட்டும் பிளாடர் பாயிண்ட்டு தான். அதை எப்படி நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி பண்ண முடியும்னு நம்ம ப்ராக்டிஸ் நிறைய இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம காட்டக்கூடிய புள்ளி தான் சிறுநீரகத்துடைய புள்ளி. இதில் ஒரு 4-5 முறை நம்ம வீட்டில் நெயில் கட் இருந்ததுன்னா அதில் வளைவாக ஒரு அருவாள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அதோடைய ஃப்ரண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எப்படி இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு வலியை குறைக்க முடியும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு அழுத்தி 5 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்புறம் ஒரு பென்சிலோ பேனாவோ இருந்ததுன்னா அதோட பேக் சைடை வச்சு நம்ம எப்படி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்க்ரூ பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, கிட்னிலேருந்து பிளாடர் பாயிண்ட்டுக்கு அதை தள்ளி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ண கிட்னியில் இருக்கக்கூடிய கெட்ட உப்புக்கள் எல்லாம் வெளியே போயிடும். வெளியே போக போக ஆட்டோமேட்டிக்காக மூட்டுகளுக்கான ரத்த ஓட்டத்தை கம்ப்ளீட்டாக கிட்னி சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஒரு இடத்துக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் இருந்தாலே போதும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரிப்பேரையுமே உடம்பு சரி பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு காயம் இருக்குன்னா முதல்ல அங்கே பிளட் சப்ளை நடக்கும். அந்த பிளட் சப்ளைல தான் அதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லா ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அங்கே ஹீலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதே பிரின்சிபல் தான் மூட்டுகளுக்கும். அப்போ நம்ம ரத்த ஓட்ட பாதையை மட்டும் சீர்படுத்தணும். அடுத்து நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்க முறை. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மூட்டு வலி வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதில் மூங்கில் அரிசி அப்படின்ற கூழ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். எத்தனையோ பேர் அந்த மூங்கில் அரிசி கூழை குடிச்சே அந்த வலியை குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த மூங்கில் அரிசி இன்றைக்கி போதுமான அளவு கிடைக்காததுனால ராகி மாவில் அதே மாதிரி கூழ் வச்சு சாப்பிட்லாம். நல்லா மண் சட்டியில் தண்ணி கொதிச்சப்புறம் அந்த மாவை கரைச்சி ஊற்றிடுங்க. இதை உடனே கஞ்சி மாதிரி குடிக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்திடணும். நிறைய பேர் மூட்டு வலி இருக்கிறவங்க சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதும், அரிசி கஞ்சி குடிக்கிறது, நொய் கஞ்சி குடிக்கிறது, கோதுமையில் செய்யப்பட்ட கஞ்சி குடிக்கிறது, சப்பாத்தி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எளிமையாக செரிக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், ரசம் சாதம், மோர் சாதம், இது போன்றவற்றை தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த கூழை செஞ்சு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தான் அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ்கள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா ரணங்களையும் புண்களையும் ஆற்றும். அப்போ தான் நம்ம உடம்புல தன்னைத்தானே உடம்பு சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, அடுத்து நம்ம முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம ரத்தத்தை துரிதப்படுத்தக்கூடிய சில இயற்கையான மருந்து.